இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஒரு தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்பு தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. குடிக்கணும் கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆழ்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓலை கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுப்பு மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி. பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. உங்கள் வீட்டில் டெய்லி சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது, இல்லை அம்மா வந்து சமைச்சு கொடுக்க சொல்கிறது, நம்ம ஜங்க் ஃபுட் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காமல் இந்த ஃபுட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுக்கணும். முதல்ல இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எதுவுமே வந்து நிறையா ஃபாலோ பண்ணணும், நிறையா எடுத்துக்கணும். நீங்கள் முடிவு பண்ணால் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் மாறிடுவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது